நீங்க மகிழ்ச்சினா என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. மனதுக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் அதற்கான விளக்கங்களை கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், உங்க மனதுக்குள்ள ஆல்ரெடி இஃப் யூ ஹவ் காட் அ டெஃபினிஷன் ஃபார் ஹாப்பினஸ், சந்தோஷம் என்பதற்கு இதுதான் விரிவாக்கம் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா கொண்டு போகும்பொழுது திரும்பி போகும்பொழுது கைகள் காலியாக தான் போகும். ஒரு ஜென் புத்திஸ்ட் இருக்காரு, எல்லாரும் கொண்டாடுறாங்க அவரை, மிகப்பெரிய நபரை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மட்டும் அதை ஒத்துக்கவே முடியல. அப்படின்னா அவர் பெருசா பண்ணிட்டாரு. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவர் அத்தனை சித்து வேலை பண்றாரு, நெருப்பு அப்படியே கையில எடுக்கிறாரு, தண்ணி மேல நடக்கிறாரு, காத்துல பறக்கிறாரு, மலையை உருட்டுறாரு. இவர் ஒண்ணுமே பண்ணல, மிக சாதாரணமான ஒரு நபர், இருக்கிற இடத்த விட்டு நகர்றது கூட கிடையாது. இவரை போய் பெரிய ஆளா கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனதுக்குள்ள குமிஞ்சிட்டே இருக்காரு. நேரம் ஒரு நாளைக்கு அவரை பார்த்தா நான் கேட்க போறேன், உங்களை எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கணும். நாட்கள் போயிட்டே இருக்கு, போறவங்க எல்லாரும் அவரை பத்தி பெருமையா சொல்லிட்டே வராங்க. வரும்போது ஒரு நாளைக்கு இந்த இளைஞர் முடிவெடுக்கிறாரு, இன்னைக்கு இந்த துறவியை போய் நம்ம பார்க்குறோம், பார்த்து கேட்குறோம், அப்படி என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு. நேரில் வாய்ப்பு கிடைக்கிது, போய் கேட்குறாரு, அப்படி என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க, உங்களை ஊரே கொண்டாடுற அளவுக்கு எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீங்கள் நினைக்கிறதே தான், நான் ஒன்றுமே சாதிக்கலை, ஏன் ஊரெல்லாம் கொண்டாடுதுன்னு தெரியல, ஆனால் ஒன்று பண்ணலாம், என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, நாம் 2 பேரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு கோப்பை தேநீர் மட்டும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. குடிச்சா போச்சு. அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு கர்வம் வேற, மிரண்டுட்டாரு, பார்த்து அடுத்த நிமிஷம் பயந்துட்டாரு. மற்றவங்களெல்லாம் உருட்டி மிரட்டலாம், நாம் யார் பெரிய ஆள் இல்லை, நம்மளை போய் மிரட்ட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்களா அடுத்த நிமிஷம் டீ கொண்டு வரேங்கிறாரு. கொண்டு வாங்க 2 பேரும் உட்காந்து தேநீர் அருந்தலாம். கொண்டு வராரு. 2 கோப்பைகளில் அந்த இளைஞனுக்கு கொடுக்கக்கூடிய கோப்பை முதலே நிறைந்திருக்கு, அதில் தேநீர் இருக்கு. ஆனால் இவர் கையில் ஒரு சின்ன குடுவை இருக்கு, அது நிறைய தேநீரினுடைய தண்ணீர் இருக்கு. அவர் பார்க்க இந்த இளைஞன் பார்க்க இளைஞன் முன்னால் வைத்திருக்கக்கூடிய அந்த சின்ன கோப்பையில் இருக்கக்கூடிய தேநீர் நிறைந்த கோப்பைக்குள்ள மீண்டும் தேநீர் ஊற்றிட்டே இருக்காரு. ஊற்ற அந்த தேநீர் வழிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. இவர் முகத்தில் சிரிப்பே மாறாம அந்த இளைஞனை பார்த்து சிரிச்சுட்டு, நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான், நான் எதுவுமே சாதிக்கல, ஊர் ஜனங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னே புரியல, உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஊத்திட்டே இருக்காரு. இளைஞனுக்கு உண்மையாகவே கொஞ்ச நேரம் அதிர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு அலட்சியம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத ஆளா இருக்கார். நான் நினைச்சது சத்தியம்தான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கோப்பையில் இவர் கையில் இருக்கக்கூடிய குடுவையில் இருக்கக்கூடிய தேநீர் பூரா வழிஞ்சாச்சு. கோப்பை நிறைந்து வைத்திருந்த கோப்பை இன்னும் வழிந்து கீழே போயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் ஆகும்போது அவர் சொல்ல, நிறுத்துங்க, குமிஞ்சு பாருங்க எப்படி கொட்டிட்டு இருக்கீங்கன்னு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கொண்டு வந்த தேநீர் பூரா கொட்டிடுங்க. அது மட்டும் இல்லை, கொண்டு வந்ததானே காலி கோப்பையா, கொண்டு வரும்போதே இந்த கோப்பை பூரா தேநீர் இருந்தது, அதில் போய் ஊத்துறீங்க. உங்களை எப்படி தான் எல்லாரும் புத்திசாலின்னு கொண்டாடுறாங்களோ அப்படின்னு கேட்டபோது அந்த புத்திஸ்ட் மாங்க், அந்த துறவி சொன்னாராம், இதுதான் என்னுடைய பிரச்சனை, வரும்போது உங்கள் மனது காலியாக இருந்திருக்குமே ஆனால் என்னால் எதையாவது கொடுக்க முடியும், வரும்போதே நிறைச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன ஊற்றினாலும் இது வழிஞ்சு தான் போக போகுது. இதுதான் என்னுடைய பிரச்சனையும். மகிழ்ச்சினா இப்படி தான் இருக்கும், மகிழ்ச்சினா இதுதான் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவோடு வந்திருந்தீங்கன்னா நான் எத்தனை ஊற்றினாலும் இந்த கோப்பை நிறைய போகிறதில்ல. நாம மகிழ்ச்சின்னு ஒரு விஷயத்த நினைச்சிருக்கோம், இவங்க வேற எதையோ சொல்கிறாங்களே, மகிழ்ச்சினா சிரிப்பு மட்டும் அல்லன்னு சொல்கிறாங்களே, முகம் சரி காட்டாலும் மனம் சிரிக்கிறதுக்கு பேர் மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்களே, இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம கோப்பையை வீட்டிலேயே கவுத்து காலியாக கொண்டு வரலாம், இவங்க கொடுக்கக்கூடியதை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்குமே ஆனால் எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா திருப்பி காலி கோப்பையை எடுத்துட்டு போகிறோம், நம்ம கவுத்தது வீட்டிலேயே இருக்குது, எடுத்து மறுபடியும் நிறைச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆக மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணீங்கன்னு தெரியாது, மனம்னு நீங்கள் என்னதை விவரிக்க போகிறீங்க அப்படின்னு தெரியாது, மனமெல்லாம் மகிழ்ச்சி மயம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியாது. இந்த தலைப்பை நான் வேறு கோணங்களில் பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணுறேன், அவ்வளவே தான். இப்போ குழந்தைங்க அந்த மகிழ்ச்சியை வேறு விதமாக காண்பிச்சாங்க, நாம் இன்னொரு விதமாக பார்க்குறோம். ஏன்னா குழந்தைகளோட பொறுப்பு அதிகம், வயசு அதிகம். அப்படி வரும்பொழுது குழந்தைகளுடைய நகைச்சுவை தோரணங்களை தாண்டி வேறு ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்ல பௌர்ணமி ராத்திரி, இப்போ ஒரு குரு பூர்ணிமா வந்தது, அந்த மாதிரி ஊரெல்லாம் அப்படியே ஆனந்தமயமான அந்த ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கு. ஒரு நதிக்கரையோட ஓரம் ஒரு சின்ன குடிசை அங்கே இருக்குது. ரொம்ப வருடமாக அந்த குடிசை அங்கே இருக்குது. ரொம்ப வருடமாக அந்த குடிசை இருக்குன்னு அந்த குடிசையை பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு புராதனமாக பழையதான ஒரு ஓலை குடிசையாக இருக்குது. அதனுடைய கதவு ஒரு கழிச்சு அப்படியே சாத்தி வச்சிருக்கு, அவ்வளவே தான். அந்த வழியாக ஒரு திருடன் வரார்.
அந்த திருடன் வரும்பொழுது அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தன்னந்தனியா யாருமே காப்பாத்துறதுக்கு இடம் இல்லாம இருக்கக்கூடிய இடம்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்துடணும், அவ்வளவே தான். எங்க இருந்தோ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருடி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு மூட்டையில கட்டியிருக்காரு. அந்த மூட்டையை அந்த வீட்டு வாசல்லையே போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு இருட்டுக்குள்ள, வீடு பூரா ஒரே இருட்டா இருக்கு, அந்த குடிசைக்குள்ள பூரா இருட்டா இருக்கு, வெளியில பால் மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலவு. மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு உள்ள வராரு. கும்மிருட்டாக இருக்கு வீட்டுக்குள்ள. அந்த நிலவனுடைய ஒளி ஒரு கீற்றாக விழுது. திரும்பி திரும்பி தேடி பார்க்குறாரு, ஒன்னையும் காணோம். திடீர்னு முகத்துல ஒரு வெளிச்சம் விழற மாதிரி இருக்கு. பயந்துட்டு நிமிந்து பார்த்தா கையில ஒரு சின்ன அரிக்கன் விளக்கோட, ஒரு லாந்தர் விளக்கோட ஒரு துறவி நின்றுட்டு இருக்காரு. புன்னகை மாறாத முகத்தோட நிற்கிறாரு. என்னன்னு கேட்குறாருன்னா, இருட்டுல என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னு. திருடனுக்கு இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லை. நீ யாரு, எங்க வந்த அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, என்னப்பா இருட்டுல தேடிட்டு இருக்க, நீ பார்த்துருந்தேன்னா கதவு பக்கத்துல தானே நானும் படுத்துட்டு இருந்தேன், எழுப்பி இருந்தா நானும் உதவி இருப்பேனே உனக்கு, வா நானும் இந்த வீட்டுல தேடி பார்த்துட்டேன், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே கிடையாது, நீ என்னமோ தேடுற, வரியா நம்ம 2 பேரும் போய் தேடலாம், ஏதாவது கிடைச்சா எனக்கும் கொஞ்சம் கொடு. திருடன் இது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதுல திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்பலாமான்னு ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நிமிஷம் அவன் கேட்குறான், நான் யார் தெரியுமா, நான் திருடன். சிரிச்சுட்டே இந்த ஞானி சொல்றாரு, இருந்துட்டு போங்க, எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும், நீங்க திருடனா இருக்கீங்க, அவ்வளவுதானே, ஆனந்தமா திருடனா இருந்துட்டு போங்க. இவருக்கு அடுத்த குழப்பம், இப்படி எல்லாம் யாரும் பதில் சொன்னதுல ஒன்னா அச்சப்படணும், இல்லைன்னா மிரட்டணும். இது ரெண்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும், நீங்க திருடனா இருக்கீங்க, அவ்வளவுதானே, இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஒருவேளை இது பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி ஓடிடலாம், இவர்கிட்டேருந்து எதுவும் கிடைக்க போறதில்ல. இப்போ சிரிச்சுட்டே அந்த துறவி சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி நடுராத்திரியில வரப்போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே என்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்தா நான் ஏதாவது எடுத்து வச்சிருப்பேன். இப்படி எதுவுமே சொல்லாம திடீர்னு நடுராத்திரியில வந்துட்டு, அதுவும் உங்ககிட்ட இல்லாம தானே எங்கிட்ட வந்தீங்க, வெறுங்கையோட நீங்க திரும்பி போறது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. சின்னதா முன்னால ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்னாவது எடுத்து வச்சிருப்பேன்ல, வாங்க மறுபடியும் போய் தேடி பார்க்கலாம், இது வெறும் வீடு தான், எந்த நம்பிக்கையில வந்தீங்கன்னு தெரியல. திருடனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்போ நான் மெதுவா கிளம்புறேன், நீங்க கிளம்பலாம், நான் வெறுங்கையோட உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, ஏதோ இருக்குங்கிற நம்பிக்கையில தானேப்பா வந்திருக்கேன், என்கிட்ட இந்த மேலே போத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்வை தான் இருக்கு, இந்த போர்வையை உனக்கு தரேன், வெளியில கொஞ்சம் குளிரா வேற இருக்கு, என்னை விட உனக்கு தான் தேவைப்படும், இந்த சின்ன வீட்டுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பு இருக்கு, எடுத்துட்டு போய்க்கிறியா. அவனுக்கு ரொம்ப கூச்சமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு, இந்த மனிதன் என்ன இப்படி சொல்றாருன்னு. போர்வையை எடுத்து அந்த திருடன் தோல்ல போத்தியும் விட்டாச்சு. அப்புறம் திருடன் கிளம்பும்போது சொல்ல, நானும் உன் கூட வந்துட்டுமா அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. நீங்க எதுக்கு என் கூட வரீங்க? இல்லை இல்லை, இந்த வீட்டில் ஆக மிச்சம் இருந்த பாதுகாக்க வேண்டிய ஒற்றை பொருள் அந்த போர்வை தான், அதையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இனி இந்த வீட்டை விட்டுட்டு வரதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன் கூட வரேன். பார்த்தா வெற்று உடம்பு, இடுப்பில் ஒரு கோமணம் மட்டும்தான். நான் உன் கூட வரேன், என்னை விட நீ பணக்காரனோன்னு எனக்கு தோணுது, உங்ககிட்ட வேற ஏதாவது பொருள் இருக்கணும், உன் கூட வந்தேன் அப்படின்னா, ஏதோ நான் உன்னை கேட்டேன்ல, நீ ஏதாவது இந்த வீட்டில் கிடைச்சா எனக்கு கூட, நம்ம 2 பேரும் பங்காளி ஆயிடலாம் அப்படின்னு, நீயோ மாட்டேங்கிற. உன் கூட இப்போ நான் கிளம்பி வரேன், நான் உன் கூட வந்து உன்னுடைய பொருளை எனக்கு ஏதாவது பங்கு தர முடியுமா, உன் கூட நான் வரேன். உடனே திருடன் சொன்னா, ஐயோ அது எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும், அது மட்டும் இல்லை, சரியா உடையும் உடுத்தாம ஒரு கோமணத்தை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை கூட்டிட்டு போய் என் மனைவி, குழந்தைகள், உறவினர், ஊரார் இவங்க முன்னால நான் திடீர்னு வந்து எல்லாம் நிற்க முடியாதுல்ல, எல்லாரும் கூச்சப்படுவாங்களே, இப்படி வரீங்களே. முனிவர் நினைக்கிறேன், ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான், அவங்க முன்னாலாம் இப்படி வந்து நின்று அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும், ஒன்னையும் அனாவசியமா கஷ்டத்துக்கு ஆட்படுத்த வேண்டியிருக்கும். சரி நீ கிளம்பிக்கோ, வந்த காரியம் முடிஞ்சது இல்லையா, போர்வையை எடுத்துட்டு கிளம்பிக்கோ. விட்டா போதும் அப்படின்னு அவன் பாஞ்சு வாசல் கிட்ட ஓடுறான். அவன் குரல் திடீர்னு அதிர்ற மாதிரி, ஒரு இடிமுழக்க மாதிரி ஒரு குரல் கேட்குது. நில்லு நில்லு நில்லு, என்ன இப்படி ஓடுற? இது வரைக்கும் திருடனை யாரையும் இப்படி மிரட்டினது கிடையாது, அதட்டினது கிடையாது. அவன் அறியாம திரும்பி பார்க்கறான், முனிவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, அந்த ஞானி உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நீ திருடன், திருடனாவே இருன்னு நான் விட்டுட்டேன், உனக்கு ஒரு ஆசையும் வழங்கியிருக்கேன், என்ன இந்த போர்வையை எடுத்துட்டு போற, திருட்டு தொழில பழகியிருக்க, யார் கையிலையும் மாட்டிக்காத, யார் கையிலையாவது மாட்டிக்கிட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம், என்ன தொழில் பண்ணாலும் அதுல ஒரு நேர்மை வேணும், நீ திருட, அந்த தொழிலையும் ஒரு நேர்மை இருக்கு, எல்லாம் கடைப்பிடின்னு ஆசையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனா நீ போகும்போது என்ன பண்ணிருக்கணும், ஒரு போர்வை உனக்கு கொடுத்துருக்கேன்ல, இத்தனை நேரம் உன் கூட பழகினேன், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? கிடைச்சது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியது எவ்வளவு நல்ல பழக்கம், நீ திருடனா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு நன்றி கூட சொல்லாம, நற்பண்புகள் இல்லாம நீ வெளியில போகவே கூடாது, அதனால நீ நன்றி சொல்லணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, யாரும் இவனை பொருட்டா மதிச்சு இப்படி எல்லாம் பேசுனது கூட கிடையாது. அடுத்தது அவன் வாசல் கிட்ட போகும்போது தாண்டிட்டான், மறுபடியும் சொல்றாரு, வா 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 இங்க வா, நன்றி சொன்ன ஒரு நல்ல பழக்கம் கிடைச்சிருக்கு,
காற்றுக்கு நன்றி சொல்லு, நீருக்கு நன்றி சொல்லு, நிலத்துக்கு நன்றி சொல்லு, நட்புக்கு நன்றி சொல்லு. சொல்லப்போனா இன்னைக்கு காலையில் நீங்க சாப்பிட்ட உணவு மதியம் ஜீரணமாய் மறுபடியும் பசிச்சதுன்னா ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. ஆனா நீ வரும்போது கதவு எப்படி இருந்தது? கதவு சாத்தி இருந்தது. இப்ப திருப்பி போகும்போது நீ என்ன பண்ணணும்? கதவை சாத்திட்டு போகணும். அது மட்டும் இல்ல, இருந்த ஒரு போர்வையும் நான் உனக்கு கொடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள குளிர் இருக்கும். அந்த பொறுப்பாவது உனக்கு வேண்டாமா? கதவை சத்தம் போடாம அமைதியாக சாத்திட்டு பத்திரமா கிளம்பிப்போ, யார் கையிலையும் மாட்டிக்காத. அவ்வளவுதான். கதவை மெதுவும் மென்மையாக அரைஞ்சு சாத்தாம, ஏன்னா நம்ம கோவத்தை கூட கதவை சாத்துறதுல தானே காட்டுவோம். ரொம்ப மென்மையாக சத்தம் வராம ரொம்ப அழகா சாத்திட்டு போயாச்சு. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல போய் கேட்கறேன், யாருன்னு தெரியல, நேற்று ராத்திரி போனேன், இந்த நபர் இவ்வளோ அழகா பேசுறாரு, ஒரு பயம் இல்லை, ஒரு ஒரு கோபம் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, இருக்கிற ஒரு இதையும் கொடுத்துட்டாரு, போர்வையும். யாருன்னு தெரியும்? ஐயோ, ஒரு மிகப்பெரிய ஞானியாச்சேப்பா, சூஃபி ஞானியாச்சே, அவரையா போய் பார்த்து அது தெரியாம அவர்கிட்ட அவ்வளோ பேசிட்டு இருந்தேன். திருடனுக்கு இந்த சின்ன சம்பவம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு 4-5 மாசம் திருடனை பிடிச்சிட்டாங்க. நீதிபதி முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு கேட்குறாங்க, சரி உங்களை விட்டுடுறோம், உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு 4 பேர் உனக்காக பேசினா அவங்கள விட்டுடுறோம். அந்த திருடனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் அவரை திருடனும் தெரியும். ஆனா யாரும் சபையில வந்து இந்த திருடனோடு நட்பு பாராட்டுறேன்னு யாரும் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அந்தரங்கமா பார்த்தா அவங்ககிட்ட பேசுறவங்க 1000 பேர் இருக்கலாம். ஆனா அம்பலத்துல வந்து உண்மையை ஒத்துக்க யாருமே தயாரில்லை. திருடன் யோசிச்சு பார்க்குறேன், யாரும் இல்லை, ஒருத்தர் கூட வரப்போறதில்லை, சொந்த மனைவி குழந்தைங்க யாருமே வரப்போறதில்லைன்னு அவனுக்கு தெரியுது. திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா அந்த ஞானி வீட்டுக்கு போனோமே. அடுத்த நிமிஷம் நீதிபதிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஞானி, அவர் எனக்கு ரொம்ப நட்பு பாராட்டின ஒரு நபர், அவரை பத்தி சொல்லுங்க, அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரு. நீதிபதிக்கு கடும் கோவம் வருது. கூப்பிடுறேன், அவர் வந்து உன்னை அடையாளம் தெரியும்னு சொன்னா அவனுக்கு விடுதலை கொடுக்குறேன், ஆனா நீ சொன்னது போயினா கண்டிப்பா ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும், நீங்க கூப்பிடுங்களேன். போறாங்க, கூப்பிடுறாங்க, சூஃபி ஞானி வராரு. வந்த அடுத்த நிமிஷமே சொல்றாரு, அடடா நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, என்ன தொழில் பண்ணாலும் அதுல கொஞ்சம் கூட நீ ஜாகிரதையா பண்ணியிருக்கணும், இப்படி மாட்டிக்கிட்டு வந்து நின்னுட்ட பத்தியா அப்படின்னு. நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியம், யாரை பத்தியும் கவலைப்படாம இவ்வளோ சகஜமா பேசுறாரே அப்படின்னு. திரும்பி நீதிபதியை பார்த்து அந்த ஞானி சொல்றாரு, இந்த நபர் எனக்கு தெரியும், எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தாரு, மிக நல்ல நபர், என்கிட்ட அவர் சொல்லாம வந்ததுனால அவருக்கு என்ன மாதிரி உபசரிப்பு கொடுக்கணுமோ அது என்னால் குடிக்க முடியாம போயிடுச்சு, ரொம்ப நல்ல நபர், என்னுடைய போர்வையை அவருக்கு கொடுத்தேன், அதற்கு நன்றி சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்லை, வெளியில போகும்போது மிக இனிமையாக கதவு சாத்துற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அத்தனை பண்போட சாத்திட்டு போனாரு கதவு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவர் எதுக்கு பிடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க? அது மட்டும் இல்லை, அவர் தோல்ல இருக்கிறது என்னோட போர்வை அப்படின்னு உலகறிந்த விஷயமாச்சே, எங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவரை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. நீதிபதி, நீங்க சொல்றதுனால இவரை விடுவிக்கிறேன். விடுவிச்சாச்சு. சூஃபி ஞானி இறங்கி வெளியில வராரு. பின்னாலே இந்த திருடனும் ஓடி வரான். இப்போ சூஃபி ஞானி கேட்கிறாரு, எதுக்கு என் கூட வர? எங்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அன்னைக்கு நான் சொன்னேன், வா நானும் நீயும் ஒன்னா போனா பங்காளி ஆகலாம் அப்படின்னு. வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு என் கூட வர, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, அந்த காலி வீட கூட நான் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என் கூட வரியே அப்படின்னா. அப்போ அவன் சொல்றான், இல்ல யாருமே என்ன, என் தொழில் தெரிந்த என்ன, ஊரறிய பகிரங்கமாக நண்பனோ இனிமையானவனோ பண்புள்ளவனோ நன்றி பாராட்டினவனோ இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. என்னை பத்தி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்களோட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஞானி சொல்றாரு, அன்னைக்கு உங்ககிட்ட நான் போர்வையை கொடுத்துட்டேன், அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி வேற, எங்கிட்ட இருந்த ஒத்த போர்வை இதுவா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைச்சேன் எனக்கு குளிராதுன்னு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, அழுகழுகியா வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி பெருசா தானம் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஜன்னல் கிட்ட போய் உட்காந்து அந்த நிலவை பார்த்துட்டு உனக்காக நான் ஒரு கவிதை கூட எழுதினேன். என்ன கவிதை தெரியுமா? நானே செல்வந்தனாக இருந்தால் ஆகாயத்தில் தெரியக்கூடிய அந்த கவின் நிலவை கையில் பற்றி வந்திருந்த அந்த விருந்தினனுக்கு நான் கொடுத்திருப்பேன், ஒரு ஏழையாக போய்விட்டேனே நான் கவிதை எழுதினேன். எப்படியாவது உனக்கு இந்த கவிதையை கொடுக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அழுக வந்தது, கவிதை வந்தது, கற்பனை வந்தது, கனவு வந்தது. உன் வரவால எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏதாவது ஒன்று படிக்கணும். நான் ஒன்றும் படிக்காம வெறும் ஞானியா எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சேன்ப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு நிலவையாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது. மறுபடியும் சொல்றாரு, வா என் கூட வா, வேற ஒன்றும் இல்லை, ஆனா என்ன மாதிரி ஏழைகள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயாவது நீ வந்து நான் வரப்போறேன்னு தெரிவிச்சுட்டு போனேன்னா உட்கார வச்சு உபசரிக்கிறதுக்கு ஒரு வாய் தேநீராவது கொடுத்துருக்கணும். நானே ஏழை, என்னை விட ஏழை எங்கிட்ட தேட வரும்போது வெறுங்கையை விரிச்சிருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? காலில் விழுந்துடுறான் அந்த திருடன். சொல்றான், எனக்கு தெரியாது, உங்க வீட்டில் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும்,
எதெல்லாம் ஆடம்பரங்களோ அது இல்லைன்னு எனக்கு தெரியும். எதெல்லாம் கிடைச்சா மனசு மகிழும் நாங்கள்லாம் நினைக்கிறோமோ அது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க, அதை வாங்குற பக்குவம் எனக்கு இல்லை. இன்னைக்கு உங்கள் கூட வரேன், ஒரு விஷயம் சொல்ல முடியும். உங்கள் கண்ணை பார்த்தா ஒரு நம்பிக்கை தெரியுது, உங்கள் கண்களில் ஒரு கனிவு இருக்குது, உங்கள் கண்களில் ஒரு பண்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, எதிரில் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரிய தன்மை இருக்குது. உங்கள் கூட வரேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இனி எனக்கு இருக்குது அப்படின்னு வரக்கூடிய மிக அழகான ஒரு சூஃபி ஜென் புத்திசம் கதைகள் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூஃபி கதை. இதை நான் உங்கள் முன்னால் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கேட்குறாங்க, அழுது புரண்டு அடம்பிடிச்சு கேட்குறாங்க. அப்பாவுடைய சம்பளத்தை பற்றியும் குழந்தைங்க கவலைப்படுறதில்ல, அம்மாவுடைய சம்பளத்துக்குள்ளே அம்மா எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணுறதில்ல. நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடாக குழந்தைக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். எத்தனை நேரம்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம். ஒரு வாரம் கழிந்து உங்களுடைய குழந்தையினுடைய நண்பன் இதை விட ஒரு 5000 ரூபாய் அதிகமாக செலவழித்து இன்னொரு மொபைல் வாங்குற வரைக்கும் இந்த குழந்தையுடைய சந்தோஷம் நீடிக்கும். நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? சந்தோஷங்கிறது பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது, சந்தோஷங்கிறது யாராவது கொடுக்கக்கூடிய அன்பளிப்புலேருந்து கிடைக்கக்கூடியது, சந்தோஷங்கிறது யாராவது 4 பேர் நம்மளை பாராட்டினா கிடைக்கக்கூடியது, சந்தோஷங்கிறது வெளியிலிருந்து உள்நோக்கி வர வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாமளும் பார்த்தோம். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் பாராட்டினாங்கன்னா சந்தோஷம் வரும். இதே பிரச்சனை ஒருத்தருக்கு வந்தது, அந்த நபரை நமக்கு நல்லாவே தெரியும். ராமாயணம் எழுதிய வால்மீகியினுடைய கதையை கொஞ்சம் பின்னால் புரட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இதே திருடனுடைய நிலைமை தான். வழிப்பறி கொள்ளை, விலங்குகளை எல்லாம் வேட்டையாடக்கூடியது, யார் மேலேயும் கருணை கிடையாது, யார் மேலேயும் அன்பு கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. என் குழந்தை, என் குடும்பம், என் மனைவி, என் உறவினர், இதை தவிர எதுவுமே இல்லை. வழிப்பறி கொள்ளையடிக்க வேண்டியது, கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ ஒரு நாளைக்கு நாரத முனிவரை வழியில் பார்க்குறதாகவும் முனிவர் கேட்குறதாகவும் இப்படி அடித்து புரட்டு எல்லார்கிட்டே இருந்தும் வாங்கிட்டு போய் கொடுக்குற இல்லையா, பங்கு வச்சு கொடுக்குற மனைவிக்கு இத்தனை, மகனுக்கு இத்தனை, மகளுக்கு இத்தனை, உறவினருக்கு இத்தனை, அத்தைக்கு இத்தனை, மாமிக்கு இத்தனை, நண்பனுக்கு இத்தனை, எல்லாருக்கும் கொடுக்குறியே, நீ செஞ்ச பாவத்தில் யாருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேடனுக்கு என்னமோ ஒரு மனதுக்குள்ள வருத்தம். இந்த கேள்விக்கு நான் பதில் வாங்கிட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதாகவும், மனைவிக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் உறவினர்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் நான் கொண்டு வந்த கொடுக்குற பொருளெல்லாம் பங்கிட்டுக்கிறீங்களே, அதனால வரக்கூடிய பாவத்தை யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் கையை விரிச்சு பொருள் வேணும்னு கேட்டோம், ஆனால் இப்படி கொண்டு வாங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லையே, இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதாகவும், அப்போ பொறி தட்டி திரும்பி வந்ததாகவும், அதற்கப்புறம் நாரத முனியுடைய ஆசையோட ராமராமான்னு சொல்லி இருந்ததாகவும், அவரை சுற்றி ஒரு அப்படியே புத்து கிளம்பினதாகவும், சம்ஸ்கிருத மொழியில் வால்மீக் அப்படின்னாலே புற்றுதான், அதிலிருந்து புறப்பட்டு வந்த வால்மீகியாக ஒரு கதை அவரை பற்றி பின்புலமாக இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன பொறி தட்டினா அடுத்த நிமிஷம் மனது பெரும் மாற்றத்துக்கு ஆளாகக்கூடியது. நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம்? கோவிலுக்கு தினமும் போயிட்டு வந்தால் நம்ம ரொம்ப ஆன்மீகவாதின்னு நினச்சிக்கிறோம். 3 தடவை குளித்து ஆண்டவன் முன்னால் மிகவும் மிகவும் அங்கே நம்மளுடைய உடல் ரீதியாக மிக தூய்மையாக எல்லா மந்திரங்களும் ஓதினா உடனே அதை நாம் பக்தி அப்படின்னு நினைக்கிறோம். 10 பேர் பார்க்கும் பொழுது பலார் பலார்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டு தடால்னு கீழே விழுந்து எழுந்திரிச்சு தெய்வத்துக்கு என்னெல்லாம் வெளிப்படையாக காட்ட முடியுமோ அது அத்தனையும் காட்டினா அது ஆன்மீகம்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த பெரியவர்கள் யாருமே இந்த வட்டத்துக்குள்ளே விழலை. ஒரு ஆடு மேய்ப்பனாக இருக்கலாம், ஒரு விறகு வெட்டுறவனாக இருக்கலாம், ஒரு வேடுவனாக இருக்கலாம், எந்த விதமான மத சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தெரியாமல் கண்முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் கசியுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து அப்பி அதுக்கப்புறம் அடுத்த கண்ணையும் தோண்டி எடுத்து வைக்கும்போது அந்த இன்னொரு கண் எங்கே இருக்குமோன்னு தெரியாட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய காலை எடுத்து அங்கே அடையாளமாக வச்சு எடுத்து வச்சார் அப்படிங்கிற கதைகளை பார்க்கணும். ஆக நீங்களும் நானும் ஆன்மீகம்னு நினைச்சு உள்ள போகக்கூடிய பலதும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பூச்சாக மட்டுமே இருக்கு. அதை கடந்து நம்மளால போக முடியல. ஆனா என்ன காரணம் தெரியுமா? நான் இத்தனை செய்யறேன், ஆண்டவனுக்கு கண்ணே இல்லை, நான் இத்தனை பண்றேன், ஆண்டவன் மேல கருணையே காமிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம ஒரு நாள் விடாம கோவிலுக்கு போயிடுவேங்க, ஒரு நாள் விடாமல் நான் பூஜை பண்ணிடுவேங்க, எப்போவுமே என் வாயை திறந்தா நல்ல வார்த்தைகள் மட்டும்தாங்க வரும், தெய்வத்தை நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஊடே ஊடே என்ன வருது தெரியுமா? நான் நல்லவன், நான் நல்லவன் அப்படிங்கிற கர்வமும் கூட கூட வந்துட்டே இருக்கு.
நம்மளால கடை தேற முடியாம போறதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். நான் நல்லவங்கிற கர்வம் எங்க வருதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைய முடியாது, நிறைவு அடையவே முடியாது. இப்போ மறுபடியும் இன்னொரு இடத்துக்குள்ள வரலாம். நான் தொடங்கும் போதே சொன்னேன், உங்களுக்கு எந்த குறையுமே இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு குரு கிட்ட போறோம், அந்த குரு வானத்தை வில்லா வளைக்கணும், மணலை கயிறா திரிக்கணும், மலையை கையில தூக்கணும். இது எல்லாமே ஒரு சீடன் அப்படிதான் போய் தன்னுடைய குரு கிட்ட சொன்னான். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குருவுடைய சீடன் வந்து சொல்றான், அதிசயங்கள் எல்லாம் பண்றாராம், தடதடன் வராராம், கடல் மேல் அப்படியே நடந்து போறாராம், திடீர்னு ஓடி வராராம், வானத்தை அப்படியே வளைச்சு எடுக்கிறாராம், எப்படின்னு எடுக்கிறாராம், உள்ளங்கைக்குள்ள ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த மழை வில் வானவில் கைக்குள்ள வந்துடுதான். நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நானும் 20 வருஷமா உங்க சீடனா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் எனக்கு அடையாளம் தெரியும். என்ன தெரியுமா, அப்படியே எரிஞ்சு புகஞ்சு அப்படியே என் காது மூக்குல எல்லாம் புகை வர மாதிரி பசி வரும்பொழுது உணவை போடுறேன், ஆச்சரியமா இருக்கு, பசி அடங்கி போயிடுது. கண்ணே தெரியாத அளவுக்கு நாக்கும் பல்லும் ஒட்டிக்கிற மாதிரி தாகமா இருக்கு, ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொடுத்த அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த தாகம் அடங்கிடுது. மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப சோகமா இருக்கும்போது கண்ணீர் விட்டு ஆண்டவன் முன்னால அழறேன், அடுத்த நிமிஷம் சோகம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, கையும் காலும் களைப்பா இருக்குன்னு போய் படுக்கிறேன், அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது களைப்பெல்லாம் போயிடுது. எனக்குள்ளேயே இறையற்கை இவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை வச்சிருக்கும் போது இதை விட பெரிய ஆச்சரியமா கடல் மேல நடக்கிறதும் ஆகாயத்தை வானா விளைக்கிறதும் அப்படின்னு கேட்டாராம். இந்த எல்லா ஆச்சரியங்களும் நமக்குள்ளேயும் இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விண்ணப்பம் கொடுக்க போறேன். என்ன, மனம் மகிழணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. யாருடைய அழுகியை பார்த்து உங்களுக்கு மனம் மகிழாது. அடுத்த வீட்டுக்காரங்களோட 1000 சண்டை இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த போது நம்ம என்ன பண்ணினோம்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் போகும், அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டு துணி இங்கே வந்து விழுந்தா மறக்காம மடிச்சு கொண்டு போய் இதனால என்னங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுப்போம். அந்த குழந்தை நம்ம வீடே கதியா இருக்கும், நம்ம வீட்லயே ஒரு தூளி கட்டி விட்டுருப்போம், அதை நம்ம வீட்லயே தூங்கும், அது வீட்டை அழுக்கு பண்ணாலும் அதை பத்தி கவலை கிடையாது, அவங்க வந்து ராத்திரி எடுத்துட்டு போகும்போது கூட ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும் தெரியாது, ஒரு நாளைக்கு திகட்ட திகட்ட இந்த நட்பு தீந்து போயிடும் நமக்கு. அப்புறம் அவங்க வீட்டு முருங்கை மரம் அடிச்ச காத்துக்கு 2 இலை விழுந்தா கூட அந்த முருங்கை மரத்தை வெட்டிட்டு தான் விடுவோம் அப்படின்னு நிற்போம். அந்த முருங்கை கொம்பை வெட்டுற ஆவேசத்தை பார்த்தா அதுவே ஒரு நபரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவ்வளவுதான் நம்மளுடைய மனசு, இதனுடைய விசாலம் அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லால் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக இந்த மனம் மகிழக்கூடிய தன்மையில எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். கடல், அதுல ஒரு கப்பல் இருக்கு, பயணிகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் முடிவெடுத்துட்டாரு, எந்த காரணம் கொண்டும் நான் மருத்துவர்ங்கிற பேரை யார்ட்டையும் சொல்ல போறதில்லை. ஏன் தெரியுமா, ஒரு பஸ்ல ஒரு மருத்துவர் போனாலோ, இல்லை ஒரு ஃப்ளைட்ல மருத்துவர் போனாலோ, ஒரு கப்பல்ல மருத்துவர் போனாலோ, எங்க போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமா அவர்கிட்ட சொல்லி மருந்து கேட்போம். இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். நான் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும்னு நினைச்சேன் சார், ஆண்டவனே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு, இந்த 4 நாட்களாக இவர் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேர் இவரையே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 40-45 வயதான ஒரு பெண்மணி, அதே வயதான அவருடைய கணவர். பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இல்லை, அழகா இல்லை, ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நின்னாங்கன்னா கரைஞ்சு காணாமையே போயிடுவாங்க, இன்னொரு தடவை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம், மிக மிக சாதாரணமான 2 நபர்கள். ஆனா இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கணவன் மனைவி கிட்ட என்னமோ சொல்றாங்க, மனைவி இப்படியே கையால போங்க போங்கன்னு அடிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அந்த டெக் சேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சேர்ல இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு, போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த 2 நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போறது கிடையாது, அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஆச்சு, இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்கு. அந்த நபருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா கூச்சம். அது நிறைய இடத்துல பார்ப்போம். யாராவது என்னை வழியில பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுறது. அப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும், அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசியா அவர் வந்துறாங்க. இப்ப இல்லைன்னா சமயம் கிடைக்காது போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. அவர் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு. மனைவியும் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்றாரு, இல்லை எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல.
சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பார்க்குறீங்களா? சரி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன உடனே டாக்டர் நம்மக்கிட்ட திரும்பி இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறார். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் மருத்துவக் கல்லூரியில் அப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது. இரவு நேரத்தில் 12 மணி 1 மணிக்கு வெறும் குளிர் இருட்டில் பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டில் யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில் அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு ஓடணும். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது. ஒரு நம்மலாம் இப்போ மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான, ரொம்ப ஈரம் கசியக்கூடிய, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர். அன்று இரவு, அது நவம்பரா டிசம்பரான்னு தெரியல, நம்ம ஊர்லேயே நவம்பரோ டிசம்பரோ ஆனால் ரொம்ப குளிரும். லண்டன்னு சொல்லும்பொழுது பனியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது கூட நை நை நைன்னு ஒரு மழை வேற, எங்கேயும் ஈரம் எங்கேயும் சதப்பு. வெளியில் இருக்கிறத பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகம்லாம் குறைஞ்சு கரைஞ்சு காணாமல் போயிடுது. மனசு அவ்வளவு சோகத்தில் இருக்குது. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம். ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர். திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில் நிற்கக்கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். கொஞ்சம் வர முடியுமா? சரி, உங்கள் கிட்ட கையில் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க, உடனடியாக தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க. அடுத்த நிமிஷம் கையில் கிட்ட எடுத்தாச்சு, அந்த கோட் எடுத்து போட்டாச்சு, ஸ்டெத் எல்லாம் ரெடியாக ஒரே ஓட்டம் ஓடுறாரு. கதவு கூட பின்னால் சாத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த போலீஸ் சார்ஜென்ட் இஸ் லிட்ரலி ரன்னிங். ஓடுறார் அவர். கூடவே இவரும் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம், கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய லண்டனில் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களையும் எல்லாமே உண்டு. நாம் பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பார்க்கறதுனால நாம் நினைக்கிறோம் நம்ம ஊரில் மட்டும்தான் அழுக்கு. அழுக்கில் பொது உடைமை உண்டு, எல்லா ஊர்லேயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு. ஸோ அந்த ஊரில் அழுக்கு, குப்பை எல்லாம் சகதி. அப்படி அதுக்குள்ளே போய் வீடு பார்க்கும்போதே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு. பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இருட்டு, ஒன்றும் தெரியல. கையில் இருக்கக்கூடிய டார்ச்சை மட்டும் இந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு. மெதுவாக வாங்க, ஜாகிரதையாக வாங்க, படியெல்லாம் மரத்தால் ஆனது, வழுக்கும், பத்திரம். மெதுவாக படியில் ஏறுறாங்க. ஏறி மேலே வர வர ஒரு 50 வயது ஒரு பெண்மணி முகத்தில் ரொம்ப கவலையோடு அவங்க நின்றுட்டுருக்காங்க. டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் இங்கே நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது. ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வராரு. வரவே ஒரு அறை கிட்ட வராங்க. அந்த கதவை திறக்கும் போது இவருக்கு அந்த நெடி தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் கேஸ் லீக் ஆனால் வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி ஏதோ somebody has tried to kill himself with poisonous gas. விஷவாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இவருடைய மூக்குக்கு அது சொல்லுது. அடுத்த நிமிஷம் பார்க்குறாரு, அங்கே ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச், அதில் உயிரே இல்லாமல் முகம்லாம் வெளிரி கிடக்கு. இதில் இன்னும் ஜீவ துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீறி போனால் இழுத்து பார்த்தா ஒரு 18 வயதே ஆன ஒரு மாணவனோ சின்ன பையன், இளைஞன் படுத்துட்டு இருக்கான். இன்னும் வாழ்க்கைக்குள்ளே காலை கூட எடுத்து வைக்கல, படுத்துட்டு இருக்காரு. இவர் அவ்வளோதான், ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கல. அடுத்த நிமிஷம் he starts with his work. என்ன பண்ணணும்? முதலுதவி. 45 நிமிடங்கள் போராட்டம். அவர் ரொம்ப அழகாக அந்த சொல்கிறாரு, ரீசசிட்டேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து அவனை கொண்டு வரணும். என்னெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணுறேன். கைவிட்டு போயாச்சு, இனி இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னா பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜென்ட் கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய அம்மா அல்ல, அங்கே வீடு வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய ஷீ இஸ் த லேண்ட்லேடி. அந்த வீட்டினுடைய ஓனர், உடைமையாளர். அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்த 18 வயசு பையன். அவங்க தான் இந்த பையன் இப்படி கிடக்கிறத பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்து அடுத்த நிமிஷம் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் ஓடி வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும். ஒரு 45 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில் வருது. சொல்லப்போனால் டாக்டருக்கும் அப்போ தான் மூச்சு வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா, இனி இவனை காப்பாற்றிடலாம். அடுத்த ஒரு 15 நிமிடம் முதலுதவி. மெதுவாக களைத்து போய் கண்ணை திறக்க முடியாமல் திறந்து பார்க்குறான். பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிடுச்சு. தற்கொலை முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். சுற்றில இருக்கவங்களுக்கு தான் அப்புறம் தொடங்கும். ஆனால் முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது. அவனுக்கு விபரீதம் புரியுது. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருன்னு முழிக்கும் பொழுது டாக்டர்
பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜென்ட் எல்லாரையும் இப்போ தெரியுது. முதல்ல மங்கலா இருக்கு, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவாக தெரியுது. வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிற்கிறாங்க, போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் நின்றுட்டு இருக்காரு, மருத்துவர் பக்கத்தில் நிற்கிறாரு. 3 பேரும் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணின, என்ன ஆச்சு? அவ்வளோதான் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, கிராமத்துலேருந்து வந்த பையனா, அம்மா விதவை, இருக்கிறத வச்சு என்னை ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க. நகரத்தில் அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க, எங்கள் மாமா இருக்கார், தாய் மாமா ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். அங்கே போ, சாலிசிட்டர்ஸ் ஆஃபீஸ், ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு என்னை அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன், அவ்வளோவே தான். மாற்று உடுப்பு கூட கிடையாது. மாமாவுடைய உதவியில் ஏதோ ஒரு கிளார்க்காக அங்கே உட்காந்து நான் இருந்துட்டுருக்கேன். இந்த சூழலில் எல்லா 17, 18, 19 வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சறுக்கின உடனேயே விழுந்ததான் நினைச்சிடறோம். அப்போ தான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம். என்ன, குதிரை மேலே பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், அதில் பெட் கட்டுறது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சுலபமாக பணம் பண்ணலாம், சீக்கிரமாக பணம் பண்ணலாம், வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாம் இருக்கிற பணத்தெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்ணுறான், கையில் காசு இல்லை, திருடுறான். வேற ஒன்றும் இல்லை. நம்ம திருடன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலிருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன். பையன் திருடுறான். என்ன, அவருடைய மாமாவுடைய ஆஃபீஸில் டேபிளில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுலேருந்து எடுக்கிறான். எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை, 7 pounds and 10 shillings, அவ்வளவுதான். ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும். எடுத்துட்டான், குதிரை மேலே பெட் கட்டியாச்சு, இழந்தாச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது 7 pounds and 10 shillings இல்லாமல் போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்தால் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்குன்னு உங்களை கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்கிறாரு, சரி இந்த கேஸை நான் எழுத போகிறதில்லை, சரியா? 18 வயசு சின்ன பையன், எல்லார் வாழ்க்கையிலையும் சர்க்கிள்கள் இருக்குது, இது வீழ்ச்சியாக கூடாது. எழுதி கொண்டு போய் உன்னை வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி உன்னால் வெளியில் வருதுங்கிறது முடியாத காரியம். இப்படி ஒரு கேஸ் நடந்ததாகவே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்லை. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய மிகப்பெரிய ரிஸ்க். தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராகிட்டார். சரி, அந்த பெண்மணி இருக்காங்களே, வீடு வாடகைக்கு விட்டவங்க, அவங்க சொல்கிறாங்க, சரி விடு, போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல, அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல, விடு, உனக்கு கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ நீ கொடுத்தா போதும். ஆனால் அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது, வாடகை பணம் வாங்கி தான் நான் என் காலத்தை ஓட்டணும். ஆனால் நீ அப்படி அல்லவே, பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, இதுக்காகலாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா? விடுடா, எப்போ முடியுதோ அப்போ கொடு. 3ஆவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர். டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் கையில் ஒன்றும் பெரிய காசு இல்லை. இங்கே ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டால் ஏதாவது தொகை கிடைக்கும் தான் அவரும் வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாலெட், தன்னுடைய பர்ஸை எடுத்து 7 pounds and 10 shillings எடுத்து அவன் கையில் கொடுத்து, நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் ட்ராயரில் மறக்காமல் வச்சிடு, அவ்வளோதான், சரியா? 3 பேரும் கலைஞ்சி திரும்பி வந்தாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கப்பலில் இவரையே வெச்ச கண் வாங்காமல் குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இவரால் காப்பாற்றப்பட்ட அந்த 18 வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோடு அங்கே உட்காந்துட்ருக்கார். இவர் கேட்குறார், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் அது கொடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உழைச்சி மாமாவுடைய தொழிலை படித்தேன், இப்போது ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர், நான் ஒரு அட்வொகேட் ஆகிட்டேன், என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள். அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வரும்பொழுது 18 வயதில் அவங்கள வெளியில் வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பி சிறைக்குள்ளே அடைக்காமல் போய் அங்கே இருந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே ஒரு 7 pounds and 10 shillings, அதை திருப்பி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் அது வட்டியும் முதலுமா சேர்ந்து சேர்ந்து நிறைய ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெஃபர்மேட்டரி, அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன்.
இப்போ எதிர்பாராத விதமா உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமா தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்த கடனை உங்க கால்களில் வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான். என் மனைவி உங்களை என்னை இடிச்சிட்டே இருக்கா, என்ன இன்னைக்கு விட்டா பார்க்க மாட்டீங்க. நான் 25 வருஷத்துல நிறைய வளர்ந்தாச்சு, தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு, ஒரு 10-45 வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன். ஆனா எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். திரும்பி அந்த மருத்துவர் நம்ம கிட்ட சொல்றார், வாழ்க்கையில நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன், ஷேர்ல போட்டிருக்கேன், எல்லாம் திரும்பி வராம தொலைச்சு ஒழிஞ்சது எத்தனையோ. பட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட் இன் மை லைஃப் இஸ் 7 pounds and 10 shillings. இது முதலீடுன்னு கூட தெரியாம நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை. மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படி பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்றேன்? நம்ம எல்லார் கைகள்லையும் விதைகள் இருக்கு, நம்ம எல்லார் கைகள்லையும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தால் எங்கே என் குறையை தீர்த்து வைக்கலாம், எங்கே என் குறையை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நான் ரிட்டையர் ஆகி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. காலையில் எல்லார் வீட்லேயும் குருட்சேத்திரம் தான். 8 மணிக்கு ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு கையில் கிடைச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ முடிச்சிடணும், இந்த கல்யாணத்தை இன்னியோட தீர்த்துடணும், வந்து வாச்சுது பாரு அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எந்த வார்த்தையை சொன்னா காயப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா ரணப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா நாள் பூரா ரத்தம் கசியுமோ, எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆஃபீஸில் போய் உட்காந்தா கண்ட பொங்கி பொங்கி அழுக வருமோ, அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து 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 நிராயுத பாணியா நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால் அப்படி நாம் வீசுறோம், எடுத்து வீசுறோம். கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சிட்டு இறங்கி போகும்போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது. அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை. அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டதுன்னு நமக்கு புரியல. எத்தனை கோபம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேற. இந்த குருட்சேத்திர யுத்தத்துல அடிபட்டு கை கால் ஒடிஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால் உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க. இப்படி டேபிள் முன்னால் உட்காந்து அழக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்றதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, யார் முன்னாலேயாவது உட்காந்து அழுதா நல்லா இருக்குங்கிறதே பெரிய ஆறுதல். அதுக்கு முன்னால போய் தனியாக ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் செய்யக்கூடியது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால் வைப்பேன், குடிச்சுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. தண்ணியை குடித்தா துக்கமும் சேர்ந்து உள்ளே போகும்னு நினைக்கிறோம். அது மூட நம்பிக்கை. பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும், துக்கம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லைன்னு தோணும். இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு, பொங்கி வந்துட்டே எல்லாம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் வரும், அப்புறம் அதுவே நின்றுடும். அப்பாடா நின்றுச்சேங்கும் போது ஒரு விசும்பலோட மறுபடியும் பொங்கி வரும். இந்த பொங்கி வரதெல்லாம் அன்னைக்கு வந்த அழுகையே இல்லை, இதெல்லாம் பழங்கணக்கு. நேத்திக்கு அழ வேண்டியது, முந்தா நேத்து சொன்னது, அதுக்கு முன்னால சொன்னது, இப்படி நிறைய இருக்கும். ஆனா தாண்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க, அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான், எல்லாம் தேவர்கள் தான். எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம். முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது 2ஆம் சனிக்கிழமையாக சனி ஞாயிறாக இருந்தால் அப்போ முகத்தில் தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேற அப்படி இருக்கும். முதல் நாள் காலையில் அன்னைக்கு காலையில் அரக்கர்களாக இருந்திருப்போம், அப்போ பார்த்தோன்னா அமரர்களாக. ஒன்றுமே இல்லை, யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யார்கிட்டையும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது. ஒரு கண் கலங்கினா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம. திரையில கண்ணில் கிளிசரின் ஊற்றிக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி இங்கே அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னா எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு அவசரமாக கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு கீழேயாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம். ஆனால் அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காம தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அந்த என் ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட சொன்னது தான், மேடம் நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்ன போது நான் சொன்னது, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கால் மாற்றி பாருங்க, இனி யார் வந்தாலும் உங்கள் சுமையை என் தோளில் இறக்கலான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க சுமையை உங்கள் தோளில் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சுமைனா என்னன்னே தெரியாது, கவலைனா என்னன்னே தெரியாது. வந்திருக்கிற உங்ககிட்ட என்னுடைய முதல் விண்ணப்பமாக இதை வைக்கிறேன். குழந்தைங்க ஜோக் அடித்து பார்த்து சிரித்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் தெரியுமா, கால் செருப்போட நம்மளுடைய சிரிப்பையும் கழட்டி வச்சிடறோம். வீட்டுக்குள்ளே போய் சிரித்து எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சு, முகம் இறுகி போச்சு, மனம் இறுகி போச்சு. அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. நம்ம சிரிக்கணும்னா டிவியில் ஏதாவது ஒரு சேனலில் வந்து 10வது தடவையா 15வது தடவையா எந்த அர்த்தமும் இல்லாமல் உடல் மொழியினால் யாரையாவது இந்த தலை, இந்த மூக்கு, இந்த வாயினை கொச்சப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு நாமளே சிரிக்கிறோம்.
நமக்கு தெரியும் இது அல்ல சிரிப்பு, இது எல்லாம் மனநிறைவு அப்படின்னு தோணுது. வீட்டு ஜனங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்து வீட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. இப்போ முதல்ல பண்ண வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை தவிர இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் இன்னொரு நபர் உங்களை மாதிரி படைக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் மனசு பூரணமாக மகிழ்ச்சி அடையலாம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அழகு அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்க லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. கை கால் ஊனம் இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிற மாதிரி சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா உங்களை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது. நிறைய அனுபவங்களை நான் பார்த்துட்டு வந்தேன். இந்த குழந்தைங்க வந்தாங்க இல்லையா, இதே மாதிரி குட்டி குட்டியாக 2-3 குழந்தைங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சென்னையில் கிடைச்சது பெரு வெள்ளத்துக்கு அப்புறம். அந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க ஒரு 200 பேரை காப்பாற்றிருக்காங்க. சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளியில் கூட படிக்க முடியாத அளவு மோசமான குழந்தைங்க. வீடு உங்கள் வீடு எங்கள் வீடு மாதிரியெல்லாம் இல்லை. கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு 4 பேர் கிடையாது. 2 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி என்னம்மா என்னாச்சு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு உறவு முறையெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. சாதாரணமாக பெரிய தண்ணீர் வர்றதுக்காக குழாய்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிமெண்ட் பைப்ஸ், அதுதான் அந்த குழந்தைங்களோட வீடு, அதுதான் அவங்க படுக்கிற இடம், அதுதான் அவங்க ஓடி பிழைச்சி விளையாடுற மைதானம். அந்த குழந்தைங்க ஓடி ஓடி போய் நூற்றுக்கணக்கான பேர்களை அந்த பெருவெள்ளத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க. அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்ட போது இந்த குட்டி பசங்க மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த மைக் உயரம் கூட இல்லை. இன்னைக்கு அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உடையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னா 10 தடவை ட்ரையல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் போட்டு பார்ப்போம். நம்ம பொண்ணு ட்ரையல் ரூமில் போய் பார்க்குறாங்கன்னா வெளியில் அம்மா ஒரு 10 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒன்றொன்னா கொடுத்துட்டு இங்கே பத்தலை அங்கே பத்தலைன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைப்போம். ஆடையே கிடைக்காத நபருக்கு எது கிடைச்சாலும் பெரிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்மால் சைஸ் போட்டாலே பெருசாக இருக்கும் போல இருக்கும். தே வில் பி செயிலிங் இன் இட். அது கூட நீஞ்சி வருவானுங்க, அத்தனை குச்சியாக இருக்கிற பசங்க. அவங்களுக்கு ஒரு XXL போட்டால் எப்படி இருக்கும், முழங்கால் வரைக்கும் வளர்கிற குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய உடை. 3 குட்டி பசங்க கையில் இதை கொடுத்து எங்கே சொல்லு உனக்கு இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியல. இது அனுபவம்னு கூட அவனுக்கு தெரியல. தன்னை எல்லாரும் பாராட்டணுங்கிறது கூட தெரியல. அவனை டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்தது கூட அவனுக்கு என்ன காரணம்னு தெரியல. அவங்க நடந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்பொழுது எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அந்த குழந்தைக்கு அவார்டு கொடுத்ததெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கொடுக்கக்கூடிய பெரிய கோப்பையை கூட அவன் கொண்டு போய் எங்கே தான் வைக்கணும் அப்படின்னா அந்த சிமெண்ட் பைப்புக்குள்ளே தான் வைக்கணும். அவனுக்கு வேறு இடம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரையும் ஓடி ஓடி போய் நீஞ்சி காப்பாற்றினது வேற. இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் நம்ம கொண்டு போய் நீச்சல் கிளாஸில் விடுறோமே அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ தெரிந்த சேத்துக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் கடப்பாறை நீச்சல் போட்டு வாழ்க்கைக்காக எதிர்நீச்சல் படித்த குழந்தைங்க அவங்க. அந்த குழந்தைங்க நீஞ்சி எல்லாரையும் காப்பாற்றினது மட்டும் அல்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கொடுத்த சாப்பாட்டு பொட்டலம் கையில் கிடைச்ச போது அதெல்லாம் கொண்டு போய் மாடியில் நின்று சாப்பாடு வேணும்னு கேட்ட மேட்டுக்குடி ஜனங்களுடைய குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்த போது கேட்டுக்கங்கடே உனக்கும் பசிக்குமேடா, சோறே இல்லாமல் தானே 3 நாளாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ன போது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பசி எங்களுக்கு பழக்கமானது, அவங்கெல்லாம் பசி தாங்க மாட்டாங்க அப்படின்னு. மனது நிறையணும்னா, மனது உண்மையாகவே உங்களுக்கு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னொரு கண்ணில் மகிழ்ச்சியை பார்க்கும்போது மட்டும்தான் உங்கள் மனது மகிழுமே அல்லாமல் இன்னொரு கண்ணில் மகிழ்ச்சி தென்படாத வரைக்கும் உங்களுக்கு மன நிறைவு கிடையாது. படிப்பீங்க, நான் சொன்ன வார்த்தைகளை இங்கேயே விட்டுட்டு போகலாம். இல்லை நல்ல வார்த்தைகள் சொல்கிறவங்கள வெளியில் பிடிச்சி தள்ளிடலாம். வீட்டுக்கு வெளியில் அட்வைஸ் கொடுக்குற எல்லாரையும் பிடிச்சி தள்ளி அரைஞ்சு கதவன் 2 தாழ்பால் போட்டு குறுக்க ஒரு பாரும் போட்டு உங்கள் ரூமுக்குள்ளே போய் டவர் போல்ட் போட்டு கீழேயும் தாழ் போட்டு படுத்து போர்வை இழுத்து போத்தி 2 காது பக்கமும் சொருகிட்டு இனி ஒரு அட்வைஸ் உள்ள வராது அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் வெளியில் தள்ளி கதவை சாத்தலாம். ஆனால் உங்களை வெளியில் தள்ளி கதவை சாத்த முடியாது. உங்களோட தானே நீங்கள் தூங்கி ஆகணும், உங்கள் மனசோடு தானே நீங்கள் தூங்கி ஆகணும். அது படுத்த உங்களை கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்குமே, அந்த கண்ணில் வலியை பார்த்தே நீ என்ன பண்ணின, இந்த கண்ணில் வருத்தத்தை பார்த்தே இது நீ என்ன பண்ணின, அந்த முகத்தில் ஒரு சோர்வை பார்த்தே நீ என்ன பண்ணின. நம்மளால முடியும். என்னுடைய கல்லூரியில் நான் நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு வந்த ஒரு நபர் நான். ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு காலையில் கூட மேடம் என் கூட வந்திருந்த மேடம் கிட்ட நான் கேட்டேன், உங்கள் கல்லூரியில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கழிப்பறைகள் வசதி இருக்கான்னு சொல்லுங்கள், இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமான சூழல். நம்மளால் செய்யக்கூடியது நிறைய. அதில் நான் பார்த்த அனுபவங்கள், நான் எங்கே பேசியிருந்தாலும் இந்த பேச்சு நீங்கள் எங்கேயாவது கேட்டிருந்தா கூட மேடம் நீங்கள் அந்த மேடையில் பேசுனீங்களே அப்படின்னு. நல்ல கருத்துக்கள் நல்ல மனசு வரும்போது மறக்காமல் தூவிட்டு போகக்கூடிய ஆள். கொச்சின் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது எர்ணாகுளத்தில் இறங்கி ஒரு திருமணம், என்னுடைய மாணவியோட திருமணத்துக்கு நான் போகணும். உடை மாற்றிக்கொள்ள அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டு வெளியில் வரேன். பார்த்தா 10க்கு 10 ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் மேலே எழுதியிருந்தாங்க, குழந்தைக்கு
பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது. இனி எல்லா மனசுலையும் இதை தூவிட்டு போகிறேன். நீங்கள் லயன்ஸ் கிளப் மெம்பராக இருக்கலாம், ரோட்டரியாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. 10க்கு 10 திரைச்சீலை போட்டிருக்கு, ஒரு ஃபேன் இருக்குது, 4 சேர் இருக்குது. உண்மையாக நான் நினச்சேன், மனசு உண்மையாக மகிழ்ந்த நிமிஷம். ஏன் தெரியுமா? அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் சூப்பரிண்டெண்ட்டாக வந்துட்டு போயிருப்பாங்க. ஏதோ அம்மா பெத்த ஏதோ ஒரு மகனுக்கு தோணியிருக்கு. என்ன தோணியிருக்கு? குழந்தைங்க, இளம் தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அங்கே பார்த்து இங்கே பார்த்து அவங்க பார்க்குறாங்களா இவங்க பார்க்குறாங்களான்னு பதைப்போட ஒரு பயத்தோட ஒரு இளம் தாய் தன்னுடைய மார்பில் சுரக்கக்கூடிய பாலை குழந்தைக்கு கொடுக்குறா அப்படின்னா பாரதி சொல்லுவான், வீரம் சேர்ப்பது தாய்முலை பாலடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பயந்து ஒரு கூச்சத்தோட தயக்கத்தோட ஒரு அம்மா கொடுக்குற பாலில் கண்டிப்பாக வீரம் வராது. இது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. ஏதோ ஒரு நபர் இதை புரிஞ்சுக்கிட்டு மிக நாசூக்காக மிக நுணுக்கத்தோட பண்ணியிருக்காரு. அன்று மதியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போன மேடையிலலாம் சொன்னேன். அன்று மதியம் ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறி நான் உட்காந்துட்ருக்கேன். என் பக்கத்தில் முன்னால் விவிலியம் பிரித்து வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மத போதகர், இளைஞர்களாக 2 பேர், அப்புறம் ஒரு 40 வயதான ஒருத்தர். மத்தியானம் எல்லாரும் ட்ரெயினில் பக்கத்தில், என் பக்கத்தில் என்னுடைய கணவர், எனக்கு பக்கத்தில் அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஒரு இளம் தாய். அது என்னன்னு தெரியாது, அந்த இளம் தாய்மார்கள் முகத்துக்கே அப்படிதான் அப்படி ஒரு களை வருமோ தெரியாது. ஒரு பதபதைப்பு, ஒரு சலனம், ஒரு சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒரு கூட்டு கலவையாக இருக்குது அந்த முகம். கையில் ஒரு குட்டி பையன் இருக்கான். மீறி போனால் 1 வயசு இருந்தால் ஜாஸ்தி. கண்டிப்பாக குழந்தை உடம்பு பார்த்தாலே தெரியுது, முகம் கனன்னு இருக்குது. காய்ச்சல், இந்த ட்ரிபிள் ஆன்டிஜன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பூஸ்டர்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஏதோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கோயம்புத்தூருக்கு வரணுமா. அந்த கூடையில் அந்த குழந்தை என்னெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது நெஸ்டம்னா நெஸ்டம், செர்லக்குனா செர்லக்கு, காம்ப்ளான்னா காம்ப்ளான் எல்லாம் போக. ஆனால் குழந்தை மட்டும் என்ன பண்ணுறான், அம்மாட்ட தான் பால் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். கதறுன்னு கதறான். திணறான் அந்த பொண்ணு. பாட்டில் வைக்கிறா, எல்லாத்தையும் தள்ளுறான், எல்லாம் பண்ணான். ஒன்றும் பண்ணலை. அந்த குழந்தை திரும்பி என் பக்கம், மேடம், அவ்வளோதான். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இது மேடம் கூட வேண்டாம், நமக்கு எல்லாருடைய வலியும் தெரியும்ப்பா, எல்லாருடைய தயக்கமும் தெரியும், எல்லாருடைய சங்கோஜமும் தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கவும் தெரியுங்கிறது தான் பெரிய வருத்தம். அதில் தான் நம்ம எல்லாம் சிக்கிடுறோம். நமக்கு எல்லார் கண்லேயும் வலி தெரியும். தொட்ட அடுத்த நிமிஷம் மேடம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல எப்படி தான் எல்லாரும், நான் வாயே திறக்காட்டா கூட ஒரு மேடம் லுக் எங்களுக்கு எல்லாம் வரும்னு தெரியாது. அவங்க மேடம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் நான் ஐ ஜஸ்ட் செட் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நான் சொன்னேன். யார்கிட்டையும் நான் எதுவும் பேசலை. விவிலியத்திலேயே கண்கள் இருக்கக்கூடிய, ஆனால் காதுகள் பூரா எங்களுடைய சம்பாஷணையிலேயே இருந்த அந்த மத போதகராகட்டும், குமிஞ்சி ஏதோ ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்த அந்த 2 இளைஞர்களாகட்டும், நடுத்தர வயது நபர்களாகட்டும், அத்தனை ஆண்களும் ஒன்றும் பேசலை. நான் வாயை திறந்து கேட்கக்கூட இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் புரிஞ்சுட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த குழந்தை ஆறாமற குழந்தைக்கு பாலை கொடுத்து, அப்புறம் ஒரு தூளி அங்கேயே, நம்ம நாட்டில் மட்டும்தானே அந்த அழகான காட்சியெல்லாம் பார்க்க கிடைக்கும். ரயில்வே கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு புடவையை எடுத்து ஒரு தூளியாக கட்டி குழந்தைய போட்டாங்க. அடுத்த நிமிஷம் எல்லாரும் வந்தாங்க. உங்ககிட்ட நான் கேட்கக்கூடியது இதுதான். மனசு நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய கருணையை தயவு செஞ்சு கஞ்சத்தனமாக திருப்பி கொண்டு போகாதீங்க. மனம் எப்பொழுது மகிழும் அப்படின்னா திரும்பி கூட பார்க்காம, நமக்கு தெரியும் ஒரு பஸ்ஸில் ஏறி யாராவது ஒரு கர்ப்பமாக, ஒரு நிறைமாத கர்ப்பமாக ஒரு பெண்மணி வந்த அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருக்கக்கூடிய ஆண்களை கூட உட்காருங்க, எப்போ பார் நீங்களே எழுந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் சேர்ந்து தான் இந்த நாடு. பல நேரங்களில் நான் நினைப்பேன், பெண்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருங்கருணை வெளியிலையும் வருமே ஆனால், ஆண்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெருங்கருணை வீட்டுக்குள்ளேயும் வருமே ஆனால், ஆண்களும் பெண்களுமாக இல்லாமல் மனிதர்களாக என்னைக்கோ மாறி இருப்போமே அப்படின்னு. பஸ்ஸில் பெண்கள் கையில் இருக்கக்கூடியது பிடிச்சிட்டு ஏறினா அடுத்த நிமிஷம் எழுந்திருக்கக்கூடியது ஆண்களாக இருக்கும், ஏறாதீங்கன்னு சொல்லக்கூடியது பெண்களாக இருக்கும். அப்படி எழுந்திரிச்சு நம்ம இடம் கொடுத்துட்டா கூட அந்த பெருமை நம்ம முகத்துலலாம் பிரகாசிக்கும். தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் எல்லாம் தெரியும் நமக்கு. திரும்பி எல்லாரும் நம்ம செஞ்ச இந்த மிகப்பெரிய தானத்தையும் தர்மத்தையும் பார்த்துட்டாங்களான்னு ஒரு தடவை பார்த்துப்போம். என்ன புரிஞ்சுக்க மறுக்கிறோம் தெரியுமா? இதை விட பெரிய காரியம் செஞ்சவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இடது கை கொடுத்ததை வலது கைக்கு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஒரு சின்ன டியூப் லைட்டு கொடுத்துட்டு மறக்காமல் உபயம்னு அத்தனோண்டு டியூப் லைட்டில் அதை விட பெருசாக எழுதுகிற ஆட்கள் நாம். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கோவிலை கட்டி விட்டவங்கெல்லாம் வாயை திறக்காமல் இறங்கி போயிட்டாங்க. பண்ணக்கூடியது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் உண்மையாக புரிஞ்சிட்டீங்கன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஏது மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் வன்முறைக்குள்ளே வரும். எங்கேயோ ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஷனில் நிற்குது, யாரோ வந்து இது பண்ணுறாங்க, அடுத்த நிமிஷம் புள்ளி விவரமாக இதை பார்க்குறோம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் அசை போட்டு துப்பி முடிச்சிட்டோம். அதை அசை போட்டாச்சு, எல்லாரும் அசை போட்டாச்சு. இழப்பு யாருக்கு மட்டும் தெரியுமா? அந்த தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் அந்த இழப்பு.
நம்ம என்ன யோசிக்கிறதுல, இது என் குழந்தையா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எங்கேயோ யார் வீட்டு கதவையோ தட்டக்கூடிய சோகத்துக்கு கதவுகள் தானே தெரியும், வீட்டு நம்பரை சோகம் பார்க்கறதே கிடையாது. தட்டிகிட்டே போகும்போது இடையில என் வீட்டு கதவும் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் அந்த செய்தி வந்திருக்கும், யூடியூப்ல வந்திருக்கும். எல்லாரும் அதை மீண்டும் அசை போட்டு கசக்கி துப்பி முடிச்சதுக்கப்புறம் வாயில எந்த சுவையுமே இல்லாம சப்பிட்டு போனதுக்கப்புறம் சொல்றேன், இந்த செய்தி புள்ளி விவரத்துல ஒன்றாகத்தான் போய் நிற்குமே தவிர வேற எதுவாகவும் மாறாது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு மாலை நேரத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், டிவி சீரியல் முன்னாலேயே உட்காந்துக்குவாங்க, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிற அந்த காட்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை, பித்தலாட்டம் தான். இல்லை, பெண்களுக்கும் சமுதாய பிரஜையே இருக்கு. இறங்கி இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம், மகிழறது எப்படின்னு சொல்லக்கூடியதை கேட்டுட்டு வந்திருக்கோம். பெண்கள்கிட்ட என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம் ஒன்று இருக்கு. எந்த காரணம் கொண்டும் இன்னொரு பெண்ணை பற்றி தவறாக பேசும்போது காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு ஒரு உறுதியை கொடுத்துட்டு கிளம்பி போங்க. எந்த காரணம் கொண்டும் ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி, அது என் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியராக இருக்கலாம், அவங்கெல்லாம் எப்படி மேலே வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நமக்கு யாரை பற்றியும் தெரியாதுமா, யாருடைய கஷ்டங்களும் தெரியாது. நம்ம எல்லா சங்கடத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். உழைப்பில்லாமல், உறுதியான உழைப்பில்லாமல் யாராலையும் மேலே வர முடியாது, வந்த இடத்துல நிற்கவும் முடியாது. எந்த குழந்தைய பற்றி யார் கேவலமாக பேசினாலும் அடுத்த நிமிஷம் நெத்தியை சுழிச்சிட்டு கண்ணில் தீப்பொறி வர சொல்லுங்க, நிறுத்துங்க. என்னை பார்த்தா என்ன குப்பை தொட்டி மாதிரி இருக்கா? போகிற வர குப்பையெல்லாம் என் தலையில் கொட்டிட்டு போகிறீங்க. எனக்கு இந்த செய்தி இல்லாமே நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு அந்த பெண்ணை பற்றி தெரியாது, இப்படி அவதூறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ரொம்ப நினப்புள்ள நபராக நினச்சிக்குவாங்க. ஆனால் அன்றைக்கி ராத்திரி நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முடிஞ்ச கரம் மசாலாவை அதில் நீங்கள் சேர்க்கலை, கொஞ்சம் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வைக்கலை, அவ்வளவே தான். எல்லா அம்மாக்களும் நொந்து தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க, யாரும் தும்மி பெற்றுக்கிறது இல்லை. எல்லாரும் 10 மாதம் சுமந்து தான். அப்போ இன்னொரு குழந்தை எங்கேயோ கஷ்டப்படுது அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தங்கத்தாலேயே ஷூ பண்ணி போடுங்க, பாதுகாப்பாக கவசம் போடுங்க. இறக்கி விட வேண்டியது குப்பையும் கூளமும் முள்ளும் குழியும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சமுதாய வீதிகளில் தானு புரிஞ்சுக்கோங்க. சமுதாயத்தை சுத்தம் பண்ணாமல் உங்கள் குழந்தைக்கு என்ன கவசம் போட்டாலும் எத்தனை நாளும் அது தாக்கு பிடிக்காது. அப்போது மனம் மகிழணும்னா நம்ம பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கையில் சீவக்கட்டையை எடுத்துக்கிட்டு சாலையை சுத்தம் பண்ணும். சாலை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால், சாலையை சுத்தம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா மனசு சுத்தம் பண்ணுற அளவுக்கு கஷ்டம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது எதுக்காக? உங்கள் கோப்பையில் தேநீர் நிறைஞ்சு வழிஞ்சாலும் எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம சரித்திர புத்தகத்துல எல்லாம் ஒரு காலத்தில் படிச்சிருப்போம். அயல் நாட்டிலேருந்து ஆள வந்தவங்க அந்த அது பண்ணாங்க இது பண்ணாங்க, ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணார், வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார், மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணார், அது வேற. ஆனால் நம்பூரில் உள்ள ராஜாக்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. குளம் வெட்டினான், குட்டைகள் வெட்டினான், ஏரிகளை செப்பனிட்டான், கண்மாய்களை சீரமைத்தான், சாலைகள் அமைத்தான். எந்த அது ராஜராஜ சோழனை பற்றி கேட்டாலும் நம்ம அதையே எழுதிடுவோம், கரிகாலனை பற்றி எழுதினாலும் அதே எழுதிடுவோம். இப்படி எழுதின காலம் உண்டு. எப்போ வரலாறு வெறும் ஃபில் இன் த பிளாங்க்ஸும் மேட்ச் த ஃபாலோயிங்காக மாறிச்சோ அன்னைக்கு இந்த சமுதாயம் தடம் புரண்டு போச்சு. வரலாற்று ஆசிரியருடைய வகுப்பை மற்ற பாட ஆசிரியர்கள் வாங்கி, என்ன சார் வெறும் ஹிஸ்ட்ரி தானேன்னு என்னைக்கு நாம் ஏளனம் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னைக்கு நம்ம கை நழுவி கலாச்சாரம் போயிடுச்சு. வரலாற்று ஆசிரியர் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆமாம், மரம் நட்டார்கள், சாலைகள் அமைத்தார்கள், தூர்வாரினார்கள், ஏரி குளங்களை செப்பனிட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, செப்பனிட வேண்டிய இடத்துல செப்பனிட்டு தூர்வார வேண்டிய இடத்துல தூர்வாரினாதான் ஆண்டவனே பெருமழையா பொத்துக்கிட்டு கொட்டினாலும் குளம் நிரம்பும், ஏரிகள் நிரம்பும், கண்மாய்கள் நிரம்பும். அது இல்லாமல் அந்த செயலை செய்ய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பெருவெள்ளத்தை தான் நம்ம மறுபடியும் பார்க்கணும். அதே மாதிரி ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டியது மனசை தூர்வாரலாம். மனசு இப்படி வார்த்தைகள், யாருடைய வார்த்தைகள்லாம் வந்து விழும். நீங்கள் ஆல்ரெடி மனசு பூரா நிறச்சி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக தூர் வர முடியாது. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை, ஆண்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல. ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்கள் முகத்தில் ஒரு சிரிப்பும் ஆண்கள் முகத்தில் ஒரு புன்னகையும் எல்லாம் பார்க்கும் பொழுது, மரத்தினுடைய பூவும் காயும் இலையும் கனியும் வெளியில் ஆனந்தமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு அர்த்தம்தான், வீட்டில் வேறான பெண்மணி ஓடி ஓடி இருட்டுக்குள்ளே வெளிச்சம் கேட்காம கைத்தட்டல் கேட்காம உழைச்சிட்ருக்கான்னு அர்த்தம். இப்படி உழைக்கும் போது மட்டும்தான் அந்த முகத்தில் அவ்வளோ பிரசன்னமும் அவ்வளோ பிரகாசமும் தெரியும். இன்னொன்று, ஆண்களுக்கு நான் தனியாக எந்த அட்வைஸும் கொடுக்காததுக்கு ஒரு காரணம், நான் எந்த மேடைக்கு போனாலும் ஜெயகாந்தனுடைய இந்த மேற்கோளை காமிச்சிட்டு போவேன்.
ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும். ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண்தானே காரணமாய் இருக்கிறாள். அதுதான், உங்களுக்குன்னு தனியாக சொல்ல வேண்டிய எதுவும் இல்லை. உங்கள் மகளை பார்த்தா உங்களுக்கு தோன்றக்கூடிய நம்பிக்கை, உங்கள் மனைவியை பார்த்தா தோன்றக்கூடிய நம்பிக்கை, அம்மாவை பார்த்தா தோன்றக்கூடிய நம்பிக்கை, அக்காவை பார்த்தா தோன்றக்கூடிய நம்பிக்கை, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அத்தையோ சித்தியோ மாமியோ பாட்டியோ பார்த்தா தோன்றக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வந்து உட்காந்து ஒரு நிமிஷம் மூட் ஆஃப் ஆகி உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சக ஊழியராக இருக்கக்கூடிய பெண்மணி ஒன்றுமே பேசுறதில்ல. சார் எல்லாம் சரியாயிடும் சார், உங்ககிட்ட கேட்க கூட இல்லை, என்ன நடந்ததுன்னு கூட கேட்கல, எல்லாம் சரியாயிடும் சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் காத்துட்ருக்கோம். ஸோ எந்த நாட்டில் பெண்கள் ஆழமாக ஓடி வேர் மாதிரி பாயிறாங்களோ அந்த நாட்டில் தனிப்பட்ட முறையில் ஆண்களுக்குன்னு எந்த விதமான அட்வைஸும் தேவையில்லை. மீண்டும் நான் பெண்கள்கிட்டயே தான் வரேன். நீங்கள் தான் எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்குறுதி தெரியுமா? நான் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் என் கணவனால் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த தீங்கும் வராது, என் மகனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த தீங்கும் வராது, என் தந்தையாலோ தமையனாலோ சகோதரனாலோ எந்த தீங்கும் வராது, என்னை தெரிந்த என்னோடு பழகிய எந்த ஆணாலும் எனக்கு தெரியாத பெண்ணுக்கு கூட எந்த தீங்கும் வராது அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும் ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அப்படின்னா பட்ட பகல்ல எல்லாரும் பார்க்க ஒரு பெண் குழந்தையை யாரும் கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட மாட்டோம். அம்மா தான் வளர்க்குறா, சொல்லி தான் வளர்க்குறா. அம்மா சொல்லணும் பெண்களை எப்படி நடத்தணும்னு, அம்மா ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர், அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து புலம்பெயர்ந்து போனவர், அவங்க தான் சொல்லுவாங்க, பெண்ணின் அனுமதியோடு தான் ஆண் ஆணாகவே இருக்கிறான், பெண் அனுமதிக்கவில்லை என்றால் ஆண் என்றோ மனிதனாக மாறியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீ ஆம்பளடா, நீ ஆம்பளடா, உனக்கு என்னடா, நீ உனக்கு என்னடா சொல்கிறது இன்னொரு ஆண் இல்லை, சொல்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான். ஒரு தங்கையாக, நாத்தனாராக, மாமியாராக வீட்டுக்குள்ளே அப்போத்தான் பாவம் 24 வருஷம் வளர்ந்த மண்ணை விட்டு பிடுங்கி எடுத்து வைக்கிற குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு முதல் நாள் அட்வைஸ் கொடுக்கறது வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் அல்ல, ஆண் அல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துடாதப்பா, ஐயோ எல்லாம் உறுதியாக நிற்கணும்னு சொல்கிறது பூரா நாம் தான். பெண்கள் அனுமதியோடு தான். இப்போ புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன், கேவலமான ஒரு பாடல் பாடப்படுது, திரைப்படத்தில் போயிட்டுருக்கு, நம்ம பார்த்தோம் 5 வருஷம் முன்னால், 6 வருஷம் முன்னால், எல்லாமே நம்ம கேட்ட பாடல்கள் தான், ரொம்ப கேவலமான பாடல்கள். தேசிய கீதம் அளவுக்கு அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது நாட்டினுடைய பிரதம மந்திரியாக அப்போ இருந்தவர் கூட அந்த பாட்டை பாராட்டினாரு அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆஹா யார் எழுதினது, ஆஹா யார் இதுக்கு மெட்டமைத்தது, யார் இதற்காக நடனம் ஆடியதுன்னு எல்லாம் சொன்னோம். ஆனால் அதை ஒரு நபர் முழுமையான செயலாக மாற்றின போது நம்ம எல்லாருக்கும் இப்போ தான் உரைக்கணும். கேவலமான பாடல்கள் எழுதப்படும் போது, அந்த பாடல்களுக்கு மெட்டமைக்கப்படும் போது, அந்த பாடல்களுக்கு நாட்டியமாக அமைக்கப்படும் போது, அரை இருட்டில் ஒரு திரையரங்கில் அந்த பாடல் அரங்கேறும் பொழுது அதனால் மனதில் ஏற்படக்கூடிய கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் அதை எழுதியவர்களோ ஆடியவர்களோ அவங்க கிட்ட போய் எந்த ஆணும் தீர்த்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஆடி தள்ளுபடிக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு தீராத நோய், ஒரு அண்ணன் இருக்கான், அவன் குடிச்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான், தம்பியை +2 படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு எலிக்குஞ்சு மாதிரி ஒரு பெண் குழந்தை ஏதோ ஒரு கடையில் போய் நின்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் அள்ளி போட்ட அத்தனை புடவையும் எடுத்து மடித்து வச்சு மறுபடியும் முதல்ல போட்ட புடவையை எடுக்கும்போதும் பொறுமையாக முகத்தில் சிரிப்பு மாறாமல், உட்கார ஸ்டூல் கூட கிடைக்காம, குடிக்க தண்ணி கூட கிடைக்காம, காலையில் 9 மணிக்கு தொடங்கி ராத்திரி 10 மணி வரைக்கும் கால் தேய தேய நின்று யாரோ பெத்த குழந்தை ஒரு பஸ்ஸில் தன்னந்தனியாக திரும்பி போகும்போது தான் இந்த பாடல்களுக்கும் வக்கரித்த எண்ணங்களுக்கும் வடிகாலாக அந்த குழந்தை போய் மாட்டுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது. அடுத்த வீட்டில் கண்ணீர் வரும்போது மனம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. பக்கத்து வீடு பற்றி எரியும் பொழுது யாரும் இங்கே கடகடான்னு சிரிக்க முடியாது. எல்லோரும் இன்றிருப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமேன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவா எல்லாரையும் காப்பாற்று, ஆண்டவா எல்லாரையும் நல்லவா வச்சுக்கோ, ஆண்டவா எல்லாருக்கும் அருளை கொடுன்னு கேளுங்க. ஏன்னா ஆண்டவன் ஆல்ரெடி நமக்கு போதுமான அருள் கொடுத்துருக்கார். இனி ஆண்டவன் கொடுக்க வேண்டியது இல்லாத நபர்களுக்கெல்லாம் கொடு. தெய்வம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே கையை திருப்பி விட்டு சொல்லு, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தேவை ஜாஸ்தியாக இருக்கு, அங்கே கொடுத்துட்டு போப்பா, நான் சமாளிச்சுக்குவேன் விடு அப்படின்னு சொல்லுங்க. இந்தா அப்படின்னு வரம் கொடுக்குறாரா, இரு 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 இந்த வீட்டுக்கு கொடுத்துரு, இவங்க வீட்டில். எப்போ உங்கள் கண்கள் உங்களை தாண்டி மற்றவர்களுக்காக பரிவு காட்டுமோ, எப்போ உங்கள் குற்ற உணர்வு நீ செய்யறது போதாது அப்படின்னு சொல்லுமோ, எப்போ எந்த நாட்டில் இந்த விதை முளைச்சு மரமாகி கிளை விட்டு பழம் காய்க்கும் போது அது இருந்து பறித்து திங்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஒரு வயது முதிர்ந்த நபர் சாலையோரங்களில் மரம் நடுறாரோ அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருடைய மனமும்
மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். என் சொந்த மகிழ்ச்சி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கிச்சு கிச்சு மூட்டிட்டு நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் நம்ம தட்டி கழிக்க துணிஞ்சிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது மேலோட்டமா போகக்கூடிய ஒரு விஷயம்.